ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இருந்து வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ். ஸோ ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்னா என்ன, எந்தெந்த மாதிரி பார்மசூட்டிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும், அதனுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸ், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம், ஸோ என்னென்ன மெத்தட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபிள். ஸோ ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இங்க ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன்ஸ் நடக்குது. நாம இதுக்கு முன்னாடி நிறைய டைட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஆசிட்டுக்கும் பேஸுக்கும் நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இங்க நாம இந்த ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்ல பாருங்க, ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்ல நம்ம கையில வந்து ஒரு அன்னோன் அனலைட் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து டைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்குவோம். அண்ட் த ரியாக்ஷன் பிட்வீன் அன்னோன் அனலைட் அண்ட் டைட்ரண்ட் இட்ஸ் a known concentrations. இது வந்து பீரோட்ல எடுத்துக்குவோம். ஓகேங்களா? சோ ரெண்டுக்கும் நடுவுல ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன் ரியாக்ஷன்ஸ். சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து சுருக்கமா ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த பாருங்க, இப்போ நம்ம கையில ஒரு அன்னோன் அனலைட் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த அனலைட் சப்ஸ்டன்சஸ் வந்து ஒன்னு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம் அல்லது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் சப்ஸ்டன்சஸா இருக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம கையில இருக்கிற ஒரு அன்னோன் அனலைட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ரெடியூசிங் known concentrated reducing solutions வந்து பீரட் வழியா நாம என்ன பண்றோம், டைட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அல்லது நம்ம கையில வந்து ஒரு அன்னோன் அனலைட் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டா பீரட்ல ஆஸ் எ டைட்ரண்டா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து நோன் கான்சென்ட்ரேஷன் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிள். அப்போ நாம கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல வந்து ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு எகெயின்ஸ்டா ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ் கூட டைட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு அப்படியே ரிவர்ஸ். சோ நம்ம கையில வந்து அந்த இருக்கிற அனலைட் வந்து ஒன்னு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது என்னது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கணும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இந்த ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து சைமல்டேனியஸா ஒரே சேம் டைம்ல வந்து நடக்குது. ஓகேங்களா? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னது போலதான் இந்த அன்னோன் அனலைட் வந்து ஒன்னு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நம்ம கையில வந்து இங்க பாருங்க அனலைட், அன்னோன் அனலைட் வந்து ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா இதுக்கு எகெயின்ஸ்டா known ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸ்டாண்டர்டைஸ்டு known reducing substances வந்து டைட்ரண்டா எடுத்துக்கிறோம். நாம இங்க என்ன எடுத்துக்கிறோம், டைட்ரண்டா எடுத்துக்கிறோம். அப்போ மேல இருந்து இந்த ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராப் பை டிராப்பா வந்து இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல டைட்ரேட்ல நாம ஆட் பண்றோம். சோ ஆட் பண்ண என்ன ஆகுது, சோ ரெண்டுக்கும் நடுவுல வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த ரியாக்ஷன் தான் வந்து ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன் ரியாக்ஷன்ஸ். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷன்ஸ்னா என்ன, ரெடுக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஆக்சிடேஷன்ஸ்னா என்ன, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி ஆசிட் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. என்னது, லீவ்ஸ் தியரி. அவர் அந்த எலக்ட்ரானை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுல உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இங்க பாருங்க, ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னா ஓல்டு கான்செப்ட். இதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓல்டு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்போ அடிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஓல்டு கான்செப்ட். பட் எலக்ட்ரானை பேஸ் பண்ணி நாம சொல்லும் போது நியூ கான்செப்ட்ல நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து ரியாக்ஷன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுது. அப்படி லாஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம கையில வந்து ஃபெரஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து 2+. இது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ஆகுது. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ஆயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா Fe3+ மாறுது. ஓகேங்களா? இங்க பாருங்க, எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஃபெரஸ் என்னவா மாறுது, இங்க ஃபெர்ரிக்ஸா மாறுது. எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெடுக்ஷன்ஸ்னா என்ன,
ஓல்டு கான்செப்ட்ல என்ன நாம சொல்லுவோம் யூஸ்வலா என்னது ரெடுக்ஷன்ஸ் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்றது அல்லது அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். தி எக்ஸாக்ட் டெஃபினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான். இங்க பாருங்க ரெடுக்ஷன், இங்க பாருங்க ஆக்சிடேஷன்ஸ் வந்து என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெடுக்ஷன் இஸ் எ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். இங்க எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க அதே ஃபெர்ரிக், இங்க பாருங்க அதே ஃபெர்ரிக் ஆக்சிடைஸ்ட் ஆன ஃபெர்ரிக் வந்து Fe3+ இருக்கு. இது எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, கெயின் பண்ணிக்குது, கெயின் பண்ணி Fe3+ என்னவா மாறுது Fe2+, அதாவது ஃபெர்ரிக் ஃபெர்ரஸா மாறுது. ரொம்ப சிம்பிள். சோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரெடுக்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன? ஒரு சப்ஸ்டன்சஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா ஒரு சப்ஸ்டன்சஸ், these substances containing atom or ion which accept an electrons and produced oxidized. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ், இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கு. சோ இந்த ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which is accept a electron. இது வந்து என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணும், இதுல இருந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கும். ஓகேங்களா? இது வந்து உள் வாங்கிக்கும். அப்போ இங்க இது என்ன நடக்கும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஓகேங்களா? எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்ப இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா இது வந்து என்னது ஆக்சிடேஷன்ஸ் நடந்துச்சு. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மனசுல நல்லா கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். புரியல மெமரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சப்ஸ்டன்சஸ் கண்டைனிங் ஆட்டம் ஆர் அயன் which accept and electrons, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க பாருங்க, அப்போ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் த நெகட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் oxidizing agents and then potassium dichromate solution and then some iodine salt solutions. இது எல்லாமே வந்து oxidizing agents. Reducing agents னா என்ன அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் substances containing atom or ions which lose electrons. அப்போ இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணுது, இந்த லூஸ் பண்ற எலக்ட்ரானை இது வாங்கிக்குது. அப்போ அக்செப்ட் ஏ எலக்ட்ரான் ஆர் கெயின் ஏ எலக்ட்ரான், சோ ரெடுக்ஷன் ஆகுது. அப்போ இது ரெடியூஸ்ட் ஆகுது. இது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், இதை ரெடியூஸ் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது, அதனால இது ஆக்சிடைஸ்ட் ஆகுது. இப்போ இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், இது என்ன பண்ணுது எலக்ட்ரானை வந்து so which lose the electron, இது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்போ லூஸ் பண்ற எலக்ட்ரான் இது வாங்கிக்குது. சோ அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்ப இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா இது ரெடியூஸ்ட் ஆகுது. அதனால இது ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். சோ இந்த பேசிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைட்ரேஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பேசிக் இந்த கான்செப்டை வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? சோ இதுல பாருங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் which is lose electron. அப்ப எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், அல்லது நெகட்டிவ் வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் வேலன்சி வந்து குறையுது, பாசிட்டிவ் வேலன்சி வந்து அதிகமாகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைஹைட்ரஜன் சல்ஃபைடு அல்லது ஃபெர்ரிக் குளோரைடு, இது ரெண்டுமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம கையில வந்து ஏதோ ஒரு அன்னோன் அனலைட் இருக்கு, அது ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம் அல்லது ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம். இப் சப்போஸ் நம்ம கையில வந்து ஒரு அன்னோன் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அன்னோன் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து நாம எது கூட டைட்ரேட் பண்றோம், ஒரு நோன் ஸ்டாண்டர்டைஸ்டு ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ் எகெயின்ஸ்டா நம்ம வந்து டைட்ரேஷன்ஸ் பண்றோம். அப்போ ரெண்டுக்கு நடுவுல ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன்ஸ் வந்து நடக்குது. இங்க ஆக்சிடேஷன் ரெடுக்ஷன்ஸ்ல வந்து இங்க என்ன மெக்கானிசம், மெயின் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இங்க எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ்ல வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுது. ஓகேங்களா? லாஸ் த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அப்ப ரெடுக்ஷன்ஸ்ல என்ன பண்ணுது,
அந்த அந்த டொனேட் பண்ற அல்லது வந்து அந்த லாஸ் ஆகிற எலக்ட்ரானை இது வந்து வாங்கிக்குது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இது வந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போ உங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆக்சிடேஷன் ரெடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் கான்செப்ட் ஆக்சிடேஷன்ஸ்னா என்ன, ரெடக்ஷன்ஸ்னா என்ன, அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம கையில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்னோன் அனலைட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டா ஸ்டாண்டர்டைஸ்டு டைட்ரண்ட் சொல்யூஷன் பியூரெட்ல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இந்த பிரசன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர். ஸோ ஆக்சிடேஷன் ரெடக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு கலர், விஷுவல் கலர் சேஞ்சஸ்ல வந்து இண்டிகேட் பண்ணது எண்ட் பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ இங்க ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு, ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல். இந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, the potential at which there is equal concentrations of oxidized form and reduced form. ஆக்சிடைஸ்டு ஃபார்மும் இது ரெண்டு சப்ஸ்டன்சஸ் இருக்கு, இது இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஆக்சிடைஸ்டு ஃபார்மும் ரெடியூஸ்டு ஃபார்மும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படி ஈக்குவலா இருக்கும்போது அங்க வந்து அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலுக்கு வந்து நாம ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? டெட்டர்மைன் பண்றதுக்காக, ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் டெட்டர்மைன் பண்றதுக்காக. சோ இங்க ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. இங்க ஒரு A அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் இருக்கு, B அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் இருக்கு. இந்த A அப்படிங்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து என்ன பண்ணுது, ஆக்சிடேஷன் ஆகுது. அப்படி ஆக்சிடேஷன் ஆகும்போது எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அப்படி எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது இந்த A பிளஸ்ஸா மாறுது. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல B அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இது வந்து ரெடியூஸ்ட் ஆகுது. ஸோ அப்ப ரெடியூஸ்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரானை வந்து பாருங்க, இந்த கொடுத்த எலக்ட்ரானை இது வந்து கெயின் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஓகே, சோ அப்ப சைமல்டேனியஸா ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன்ஸ் நடக்குது. இந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து சைமல்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இங்க வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகுது, இது எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, இது வந்து எலக்ட்ரான், இது வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணிக்குது, இது எலக்ட்ரான் லாஸ் பண்ணிக்குது. சேம் ஆசிட் பேஸ், ரொம்ப சிம்பிள். ஆசிட்டும் பேஸும் நியூட்ரலைசேஷன் ஆகுது. ஸோ இங்க எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது, எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ரெண்டுக்கும் ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ஸோட எண்ட் பாயிண்ட்ல தான் வந்து நாம அந்த விஷுவல் கலரிங் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நாம எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதாங்க. இதுதாங்க இதோட பேசிக் பிரின்சிபிள்ஸ். இதுக்கு மேல போனீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வச்சு நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? ஓகே, சோ நாம இதுக்காக என்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, காமனா இந்த ஆக்சிடோ ரெடக்ஷன் எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து எப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு இண்டிகேட்டர், ஒன்னு இந்த என்னது ரிடாக்ஸ் இண்டிகேட்டர் வச்சு நாம என்னது அந்த எண்ட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம், அல்லது பொட்டன்ஷியோமெட்ரி வச்சு நாம எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், அல்லது கண்டக்டோமெட்ரி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எண்ட் பாயிண்ட வந்து டெட்டர்மைன் பண்ணலாம். ஓகேங்களா? சோ யூசுவலா பொட்டன்ஷியோமெட்ரி நம்ம காமனா இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல யூசுவலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ரிடாக்ஸ் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க என்னென்ன டைப் ஆஃப் ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்க நாம டைட்ரேட்டும் டைட்ரண்ட்டும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். சேம் இங்க ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸும் எப்படி நாம வந்து இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்ல அந்த யூஸ் பண்ற டைட்ரண்ட் வந்து என்னது காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி நாம யூஸ் பண்ற அந்த PM மெட்டல் இண்டிகேட்டர்ஸும் வந்து என்னது காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட்ஸ், காம்ப்ளெக்சிங் ப்ரொடியூசிங் பண்ணதோ அதே சேம் இதுவும் தான் டைட்ரண்ட்டும் வந்து ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அதே போல இந்த ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸும் themselves as a oxidant or reductant. ஒன்னு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அல்லது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? இங்க ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ஒரு கலராகவும் ரெடியூஸ்டு ஃபார்ம்ல ஒரு கலராகவும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல ஒரு அனலைட் எடுத்துக்கிட்டோம். அந்த அனலைட் வந்து ஒரு ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ், அன்னோன் அனலைட்.
ஸோ அந்த டைட்ரேட் கூட நாம என்ன ஆட் பண்றோம், இண்டிகேட்டர் ஆட் பண்றோம். ஸோ இண்டிகேட்டர் ஆட் பண்ண உடனே உள்ள ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கு, ஓகேங்களா, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா. அப்போ ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அதனுடைய கலர் வந்து டிஸப்பியர் ஆயிரும் அல்லது அதனுடைய கலர் வந்து மாறிடும். ஸோ அதனாலதான் வந்து என்னது, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல ஒரு கலரும் ரெடியூஸ்டு ஃபார்ம்ல ஒரு கலரும் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து அதனுடைய அந்த ரெடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னுடைய ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, செல்ஃப் இண்டிகேட்டர்ஸ். இதை வச்சு நாம எல்லாருமே வந்து 11th 12th அண்ட் தென் டிப்ளமோ டிகிரி கிராஜுவேட் எல்லாத்துலயும் இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்ல வந்து நாம பண்ணியிருப்போம். இங்க பாருங்க, the reagents which itself shows change in color. சோ நமக்கு இது ஸ்பெஷலா வெளியில இருந்து எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணல. இதுல யூஸ் பண்ற ரியேஜன்ட்ஸ், இதுல யூஸ் பண்ற ஆக்சிடைசிங் ரியேஜன்ட்ஸ் ஒரு டைட்ரண்டே வந்து இங்க என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா இண்டிகேட்டரா நமக்கு இங்க யூஸ் ஆகுது, ஓகேங்களா. இங்க பாருங்க, the reagents which itself shows change in color. For example, ferric ions yellow colored and reduced to colorless ions. end point வந்து yellow color கொடுக்கும். ferric ions வந்து நாம யூஸ் பண்ணா இங்க வந்து இது டைட்ரண்டா யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு சில நேரம் டைட்ரண்டா வந்து இட்ஸ் strong oxidizing agents. பெர்மாங்கனோமெட்ரிக் மெத்தட் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் மூலமா வந்து நம்ம பியூரெட்ல டைட்ரண்டா ஸ்டாண்டர்டைஸ்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இது வந்து அங்க வந்து செல்ஃப் இண்டிகேட்டரா நமக்கு யூஸ் ஆகுது. இதனுடைய எண்ட் பாயிண்ட் வந்து பிங்க் கலர் கொடுக்கும். அதே சமயம் அயோடின் யூஸ் பண்றோம், இது வந்து ஒரு பிரவுன் அட் த எண்ட் பாயிண்ட் பிரவுன் கலர் கொடுக்கும். ஸோ இது மூணு முக்கியமான இண்டிகேட்டர்ஸும் வந்து செல்ஃப் இண்டிகேட்டர்ஸா நாம வந்து யூஸ் பண்றோம். செல்ஃப் இண்டிகேட்டர் நாம யூஸ் பண்ற டைட்ரண்டே இங்க வந்து என்னவா யூஸ் ஆகுது, இண்டிகேட்டரா யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர். எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தட் ஆஃப் டைட்ரேஷன், ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற இந்த எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அன்னோன் அனலைட் மேல வந்து ஒரு நோன் ஸ்டாண்டர்டைஸ்டு டைட்ரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் வால்யூம் அந்த டைட்ரண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் எடுத்து ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ்ல விட்டு அதுக்கப்புறம் என்னது ப்ரிப்பேர் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டர்ஸ் வந்து அது கூட அப்படியே டச் பண்ணுவாங்க. அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கலர் டிஸப்பியர் ஆயிரும். அப்போ இங்க எண்ட் பாயிண்ட் இன்னும் நடக்கல, இன்னும் மறுபடியும் கொஞ்சம் டைட்ரண்ட் வந்து அப்படியே விடுவாங்க, ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து நல்லா ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ டிராப்ஸ் எடுப்பாங்க, மறுபடியும் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க இண்டிகேட்டர் வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்லயோ அல்லது ஒரு டைட்ரண்ட்லயோ டைரக்டா ஆட் பண்ணல. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அனலைட்டுக்கும் ஒரு டைட்ரண்ட்டுக்கும் நடுவுல அப்பப்போ ரியாக்ஷன்ஸ் பண்ண வச்சு பீரியாடிக்கலா அங்கிருந்து ஒரு ஃபியூ டிராப்ஸ் எடுத்து வெளியில இருந்து இண்டிகேட்டரை மிக்ஸ் பண்ணி அங்க ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குதா, கலரிங் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நடக்குதான்னு பாக்குறாங்க. சப்போஸ் எந்த ஃபைனல் டிராப்ஸ்ல எடுக்கும் போது அங்க நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ண உடனேயே அங்க ஒரு கலரிங் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதோ அதுதான் அதனுடைய எண்ட் பாயிண்டா எடுத்துக்குவாங்க. பட் இது வந்து ஒரு ஃபெயிலியர் எண்ட் பாயிண்ட் தான் கொடுக்கும், ஒரு ஷார்ப் எண்ட் பாயிண்ட் கொடுக்காது. இங்க பாருங்க, the titration சொல்யூஷன்ஸ்னா என்னது, அன்னோன் அனலைட் நோன் டைட்ரண்ட் ரெண்டும் ரியாக்ஷன் ஆகுது, அதுதான் டைட்ரேஷன் சொல்யூஷன். பீரியாடிக்கலி டேக்கன் டிராப்ஸ், ஓகேங்களா, மிக்ஸ்டு வித் இண்டிகேட்டர்ஸ் வெளியில இருந்து, அதனாலதான் இது பேர் எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆன் டைல்ஸ் ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் எடுத்து அதுக்கு மேல ஒரு டிராப்ஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. சோ இங்க இந்த எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பினோபார்பிட்டோன் யூஸ் பண்றோம், அப்புறம் மெத்தில் ஆரஞ்சு யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து என்னது ஃபெரஸ் அயன் டைட்ரேட் வித் பொட்டாசியம் டைக்ரோமேட். இங்க பாருங்க, ஃபெரஸ் அயன், இந்த அன்னோன் அனலைட் ஃபெரஸ் அயன்ஸ் வந்து காமனா பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் எகென்ஸ்டா டைட்ரேஷன்ஸ் பண்ணுவோம். சோ இதுல நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம், பொட்டாசியம் ஃபெர்ரோ சயனைடு சொல்யூஷன்ஸ் வந்து இண்டிகேட்டரா நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம், ஓகேங்களா. இது எல்லாமே எக்ஸாம்பிள். பொட்டாசியம் ஃபெர்ரிசயனைடு, பினோபார்பிட்டோன், மெத்தில் ஆரஞ்சு இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ். the end point first drops, இந்த பாருங்க, the end point is first drops fails to give என்னது ப்ளூ கலர். சோ இதுல பாருங்க, இந்த பொட்டாசியம் ஃபெர்ரிசயனைடு வந்து இந்த டைட்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றோம். the end point first drops எப்போ வந்து நாம விட்டுட்டே இருக்கிறோம், கலரிங் கொடுத்துட்டே இருக்கு.
ஸோ அந்த கொடுக்குற எப்போ வந்து அந்த ஆட் பண்ண உடனே அந்த ப்ளூ கலர் டிசப்பியர் ஆகுதோ அதுதான் இங்க எண்ட் பாயிண்ட். பட் ஒரு சில எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ கொடுக்கும் போது அந்த கலர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் எண்ட் பாயிண்ட். அது இண்டிகேட்டரை பொறுத்து நாம யூஸ் பண்ற டைட்ரேட் பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் ரேர்லி யூசிங் எரர் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? பட் காமனா இது யூஸ் பண்றது இல்ல. யூஸ்வலா வந்து நம்ம செல்ஃப் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம் அல்லது இன்டர்னல் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ மூணாவதா பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் செல்ஃப், செகண்ட் எக்ஸ்டர்னல், தேர்ட் வந்து இன்டர்னல் இண்டிகேட்டர். இந்த இன்டர்னல் இண்டிகேட்டர் ஒன்றும் இல்லைங்க, டைரக்டா என்னது அனலைட் சொல்யூஷன்ஸ் கூட ஆட் பண்ணிடுறோம். the few drops added in titrate அனலைட் கூட ஆட் பண்ணிடுறோம். டைட்ரேட் சொல்யூஷன் யூஸ்வலி டைஸ். இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து டைஸ். The different color in their oxidized and reduced form. So oxidized formல ஒரு கலர் கொடுக்கும், reduced formல ஒரு கலர் கொடுக்கும். யூஸ்வலா ஒரு டைஸ். இது டைரக்டா டைட்ரேட் கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல டைரக்டா எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம ஆசிட் பேஸோ அல்லது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்கோ பிரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ்க்கு டைரக்டா வந்து நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி டைரக்டா வந்து கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிறோம். அதனால இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாவே காமனா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல வந்து கலர் ப்ரொடியூஸ் பண்ணும், ரெடியூஸ்டு ஃபார்ம்ல வந்து இந்த இன்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா மாறிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஃபெரியான். இது கெமிக்கல் நேம் வந்து பாருங்க ஆர்த்தோஃபினான்த்ரோலின் ஃபெரஸ் அயன்ஸ், அதுக்கப்புறம் டைஃபினைலமைன், அப்புறம் மெத்தில் ப்ளூ, அதுக்கப்புறம் ஸ்டார்ச். இது எல்லாமே வந்து இன்டர்னல் இண்டிகேட்டர்ஸா வந்து காமனா நாம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது போல என்னது பொட்டன்ஷியோமெட்ரிக் மெத்தட். ஓகேங்களா? இங்க பாருங்க செல்ஃப் இண்டிகேட்டரோ எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டரோ அல்லது இன்டர்னல் இண்டிகேட்டரோ, ஸோ எந்த இண்டிகேட்டரும் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்சஸ் வந்து என்னது அடாப்ட் ஆகல, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம் நமக்கு ஷார்ப் எண்ட் பாயிண்ட் கிடைக்கல, அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபைனலா சூஸ் பண்ணக்கூடியது பொட்டன்ஷியோமெட்ரிக் மெத்தட். ஓகேங்களா? when not suitable color indicators available அதனால நம்ம பொட்டன்ஷியோமெட்ரிக் வந்து செலக்ட் பண்றோம். இது வந்து ஒரு பிசிக்கோ கெமிக்கல் மெத்தட். ஸோ இதுல வந்து நம்ம பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து இண்டிகேட்டர் எலக்ட்ரோடா எடுத்துக்கிறோம். அண்ட் சேச்சுரேட்டட் கேலமைல் எலக்ட்ரோட் ஆஸ் ஏ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா எடுத்து நம்ம பொட்டன்ஷியோமெட்ரிக்ல வந்து எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சம் பொட்டன்ஷியோமெட்ரிக் we are using என்னது to detect end point for redox titrations. ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகே, the next come for type of redox titrations. இதுல என்னென்ன டைப் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அதை பொறுத்து அதனுடைய டைப்ஸ் நேம் வந்து வரும். பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் டைப் பெர்மாங்கனோமெட்ரிக் மெத்தட் ஆர் பெர்மாங்கனோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ். இதுல ஒண்ணும் இல்லைங்க, இதுல ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் செல்ஃப் இண்டிகேட்டர் யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு நோன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் செல்ஃப் இண்டிகேட்டர் வந்து நாம பீரோட்ல எடுத்துக்கிறோம். கீழே அனலைட் இருக்கு. சப்போஸ் நீங்க பீரோட்ல எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருந்தால் அந்த மெத்தடுக்கு பேர் வந்து பெர்மாங்கனோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் மெத்தட். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த பெர்மாங்கனோமெட்ரிக் வந்து என்னது எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம்? பை யூசிங் ஆக்சாலிக் ஆசிட் வச்சு நாம ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன்ஸ் மெத்தட். செகண்ட் வந்து டைக்ரோமெட்ரிக் மெத்தட். டைக்ரோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ், டைக்ரோமெட்ரிக் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் பேர்லயே இருக்குங்க. இதுல நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா the titrations by பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் யூஸ் பண்றோம். இங்க வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணோம். இந்த டைக்ரோமேட்ரியில வந்து என்ன யூஸ் பண்றோம்? பொட்டாசியம் டைக்ரோமேட் as a ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா வந்து நாம ஸ்டாண்டர்டைஸ்டு நோன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா வந்து இங்க யூஸ் பண்றோம். அதனால இதுக்கு பேர் வந்து டைக்ரோமெட்ரி. ஒன்லி we are doing the titration in acidic solution. ஓகேங்களா? பட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த டைக்ரோமெட்ரி அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் என்னது லெஸ் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆக்சிடைசிங் கேப்பபிலிட்டி வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து செரிமெட்ரிக் ஆர் செரியோமெட்ரிக் ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ். இதுல நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா the titration involving செரிக் அமோனியம் சல்ஃபேட் ஆர் செரிக் சல்ஃபேட் வந்து டைட்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றோம். அவ்வளவுதாங்க. ஸோ அப்போ செரியோமெட்ரியில நம்ம என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்றோம்? செரிக் அமோனியம் சல்ஃபேட் ஆர் செரிக் சல்ஃபேட். இட் இஸ் எ
பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியம்ல இது கிட்டத்தட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அளவுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த டைட்ரேஷன் டைப் வந்து அயோடிமெட்ரி. ஸோ இந்த அயோடிமெட்ரியில நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அனலைட் reducing agents. Analyte reducing agents கீழே இருக்கு. So which is directly titrated with standard iodine solution. So B-roadல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? Standard iodine solution எடுத்துக்கிட்டோம். ஒரு unknown analyte வந்து reducing agents conical flaskல இருக்கு. So அப்போ நாம என்னது டைட்ரண்டா வந்து அயோடின் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். அதனால இதுக்கு பேர் வந்து அயோடிமெட்ரி. பேர்லயே இருக்குங்க. அயோடிமெட்ரினா அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்றோம், செரிமெட்ரிக்னா செரிக் சல்ஃபேட் யூஸ் பண்றோம், டைக்ரோமெட்ரினா பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் யூஸ் பண்றோம், பெர்மாங்கனோமெட்ரினா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் யூஸ் பண்றோம், ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ ஸ்டாண்டர்டைஸ்டு ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைனலா பார்க்கக்கூடியது புரோமைட்டோமெட்ரி. இந்த புரோமைட்டோமெட்ரியில நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் புரோமின். என்னது பொட்டாசியம் புரோமேட்டா வந்து இங்க யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ யூஸ் ஆஃப் புரோமின் எஸ்பெஷலி பொட்டாசியம் புரோமேட் சால்ட் சொல்யூஷன் யூஸ் பண்றோம் இன் அசிடிக் மீடியம் எஸ்பெஷலி ஃபார் ஆர்கானிக் ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக அனலைட் பண்றதுக்காக நாம வந்து இங்க வந்து என்ன யூஸ் பண்றோம்? புரோமின் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்றோம். அதனால இதுக்கு பேர் வந்து புரோமேட்டோமெட்ரி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ் ஒதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிக்கிறது கஷ்டம் தான். பட் என்னது பேசிக்ஸா அட்லீஸ்ட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் நாச்சும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நாம படிக்கும் போது அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் நாம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் படிக்கலன்னா ஸோ கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. என்னென்ன காமனா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன டைப் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் யூஸ் பண்றோம், ஒவ்வொரு டைப்புக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்டைஸ்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும்தான், டீட்டெயிலா இதுல நான் எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.